ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 நம்ம லைவ் பண்ணுறோம். அதில் நம்ம செமிஃபைனல் நம்பர் 1 இந்தியா விசஸ் நியூசிலாண்ட் நடக்க போகுது. இங்கே நம்ம 4 குரூப் மேட்சஸ்லையுமே ஜெயித்தோம். 3 சூப்பர் 8 மேட்சஸில் 3 சூப்பர் 8 ஜெயித்தோம். நோ லாஸில் இருக்கோம். நாக் அவுட்ஸில் இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பாகிஸ்தான் இங்கே இருக்காங்க. ஓகே, நம்ம செமிஃபைனலுக்கு போகலாம். உண்மையான செமிஃபைனலில் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நடந்துச்சு. இங்கே நடக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, அதே பிளேயிங் லெவலோட செல்லலாம். ஓகேவா? ஓகே, செயின்ட் லூசியாவிலேருந்து குயானாக்கு போகிறோம் நம்ம. ஓகே, குயானோட அடிஷ்னல் ஆக்சஸ் டவுன்லோட் ஆகட்டும். ப்ளீஸ் வெயிட். ஓகே, அடிஷ்னல் ஆக்சஸ் ஹஸ் பீன் டவுன்லோடட். ஓகேங்க, the semi-finals, India versus New Zealand, the ICC Men's T20 World Cup 2024. ஓகேங்க, நம்ம லெட்ஸ் கால் டைல்ஸ். டாஸ்க்கு ஒரு 2 மேட்சை நம்ம தோற்றுக்கிட்டே வரோம். இந்த மேட்சும் ஓகேங்க. அப்பாடி, ஒரு மிக நன்றான செய்தி. நம்ம டாஸ்க்கு ஜெயிச்ச போலிங் சூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஒரு போலிங் போடுவோம், மல்டிப்ளே பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம பேட்டிங்கை பொழந்தெடுத்து நம்ம இந்த வீடியோவை முடிப்போம். ஓகேங்க, லெட்ஸ் கோ. சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். என்னால் வீட்டுக்குள்ளே எடுக்க முடியல. நான் வீட்டுக்கு வெளியே உட்காந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தூரம் வந்திருக்கோம். நம்மளும் ஒரு காரணம். இதில் இருக்க ஏஐயான ஆட்டோ பிளேவும் ஒரு காரணம். அவர்னால் இவ்வளோ தூரம், அவர் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியாது. அவ்வளோதான், அவர் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியாது. அதுதான் உறுதி. இந்த ஓவரை முடிச்சு விட்டு நம்ம பேட்டிங் போயிடலாம். அப்பாடி, செகண்ட் பால் காலு கீழே தட்டிக்கிட்டார் செல்லம்மா. ஓகே, நம்ம ஆன்வல் ஃபீல்டிங் ஆன் பண்ணிக்கிறேன் தெரியாமல் ஆட்டோவில். ஆன்வல் ஃபீல்டிங் ஆன் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம், ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஆன்வல் ஃபீல்டிங் இப்போ ஆனில் இருக்குது. இது அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, ஃபைனலில் நோ ரிவைவல்ஸ். ஓகே, ஃபோர்த் பால் ஹாஸ் பீன் ரிலீஸ்ட். சுழட்டினார். அந்த பந்து பவுண்டரிக்கு சேர்ந்தது. இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி, நியூசிலாண்டோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. ஓகே, லாஸ்ட் 2 பால்ஸ் நம்ம போடுறது ஒரு ஃபிங்கர், ஒரு ஸ்லோயர். செம்ம ஸ்லோயர் போட போகிறோம். அப்போ அவுட்டே ஆளே போயா அப்படின்ட்டாங்க. ஆங்கிளை மாற்றுவோமா? லெட்ஸ் சேஞ்ச் த ஆங்கிள். அஜிச்சோ ரொம்ப வெளியே போயிடுச்சடா. தள்ளி வந்துறியா? வெளியே போயிடுச்சா? ரொம்ப வெளியே போயிடுச்சா? ஓ, வயிடுடா திரும்பனா அண்ணா கொஞ்சம் வந்துருக்குண்டா. கேள்வி
ஓகேங்க, லான்ச்சு பார்ட் 4. ஓகே, இதன் பிறகு பேட்டிங்கில் சந்திக்கும் லாம். ஓகேங்க, 20 ஓவருக்கு 128 ரன்கள் அடித்துள்ளது நியூசிலாந்து. செமிஃபைனலில் ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லரை நாம் பார்க்க போகிறோமா என்பது தெரியலைங்க. செமிஃபைனல்ஸ் ப்ரெஷருங்க. இங்கே செமிஃபைனல் ஸ்பெஷலில் நியூசிலாந்து ரொம்ப கம்மியான ரன்ஸ். என்றைக்கே திக்குன்னு இருக்கு. ஏன்னா இது வரையும் நம்ம ஜாலியாக அப்படி இப்படின்னு ஆடிட்டோம். பட் திஸ் இஸ் த லாஸ்ட் 2 க்ரூஷியல் மேட்சஸ். இப்போ வரையும் நம்ம எப்படி விளையாடுறோம், இனிமேல் எப்படி விளையாடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு பால் ரோஹித் ஹிட்மேன் சர்மா பவுண்ட்ரிக்கு அந்த பந்தை கட்டாசி விட்டுருக்காருங்க. எனக்கு உங்ககிட்ட நான் எப்படி பேசினாலும் சரி, என் மனதில் உள்ள ஒரு பயம் இன்னும் ஊசலாடி கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆடிருக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பட் திஸ் இஸ் ஒரு செமிஃபைனல்னால் தான் எனக்கு இதில் ஓகே. நம்ம செமிஃபைனல்லே நினைக்க வேணாம், ஒரு நார்மல் மேட்ச் என்று அப்படின்னு நினச்சி அப்படி அடிச்சு விட்ற வேண்டியதான். நம்ம அதே கேப்பில் அடிப்போம், ஒழுங்காக தான் அடிச்சுட்டு இருந்தோம். அந்த பால் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா? அப்புறம் நான் இந்த வீடியோ நான் ஏதாவது பேச வந்தால் இந்த நடக்குதுடா கடவுளே. சரி, என்னென்னா நான் ஃபைனல் மேட்ச் நடக்கும்ல, ஃபைனல் மேட்ச். ஓ என்னையா இது? சரி நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபைனலில் நம்ம ஃபைனலில் என்ன பண்ண போகிறோன்னா, தூய தமிழ், அதாவது இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைனலில் அந்த சம்மந்தம் எடுத்து நான் ஃபைனலில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல் டே எங்கள் வீடியோ பாஸ் ஆகிடுச்சுங்க. நான் பேசுகிறது எனக்கு தெரில, இப்போ என்னால் போய் செக் பண்ண முடியாது. ஏன்னா அப்புறம் நான் மர்ச் பண்ணணும், எனக்கு வெறுப்பாகும். ஸோ அதனால நான் திருப்பி சொல்லிடுறேன். ஃபைனலில் இப்போ நம்ம ஒரு 4 அடித்தோம், அதை பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, நம்ம இப்போ 4 அடிச்சிருந்தோம் லாஸ்ட்டு பால். ஓகே பாருங்க, நான் ஃபைனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக தமிழில் தான் பேச போகிறேன். நோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஓகேவா? ஃபைனலில் நம்ம ஃபுல்லாக தமிழில் தான் பேச போகிறோம், ஓகேவா? சில பேர் சொல்லுவீங்க, ஃபஸ்ட்டு இந்த செமிஃபைனல் வச்சுக்கிறாங்க, அப்புறம் ஃபைனல் விளையாண்டுக்கலான்னு, ஃபைனலை பற்றி பேசிக்கலான்னு. எனக்கு இதுதான் பயம் இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸுன்றது ஒன்று இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு சொல்கிறேன், நான் ஃபைனலில் விளையாடுவேன், அந்த வீடியோவை பண்ணுவேன், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு வரலாம். நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த வீடியோவே சொல்லியிருக்கலாம். பட்டு இந்த வீடியோவை சொல்லிட்டேன், பரவாயில்ல. ஓகே, அது ஓகே தான். ஓ, கரண்டி ஷாட் இங்கே ரோஹித் ஹிட்மேன்ட்டிருந்து அண்ட் கோ ஒன்று சேர்ந்து அக்ரெசிவ் ஃப்ரம் ரோஹித் ஹிட்மேன் சர்மா an aggressive intent from him. இந்த இன்டென்ட் தாங்க நம்ம வேணும். இந்த மாதிரி இந்த போதுங்க. ஓகேங்க, தட்டி விட்டார் செல்லமாக. அந்த பந்து செல்லமாக பவுண்டரிக்கு சென்றது. ஓகே, செல்லமாக. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நான் இது மீன்ஸ் ஆகஸ்ட் 29 ஃபைனல் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இருந்தேன், ஓகேவா? ஃபைனல் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இருந்தேன், ஓகேவா? பட் எனக்கு டேட் இஷ்யூனால்
எனக்கு டேட் வந்து குழப்பிடுச்சு டேட் என்னென்னு. அப்புறம் நான் சூப்பர் எயிட்டில் லாஸ்ட் மேட்ச் பண்ணவே தான் ஞாபகம் வருது. ஐயோ எனக்கு வந்து சப்ப ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு சப்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. இப்படியே போங்கடா எதுவும் அது ஒன்று என்ன பண்ணுறேன்னா சரி விடு. நான் என்ன நினச்சேன்னா 29 ஃபைனல் முடிக்கும் போது 1 month 2 months ஆகக்கப்புறம் 1 year 2 months ஆகக்கப்புறம் நம்ம இங்கே ஆசிஸ் 5ல் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். பட்டு இதாக இஷ்யூ ஆகிடுச்சு. எனக்கு இருந்த சின்ன குழப்பத்தினால டேட் குழப்பத்தினால நான் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது சொல்லுங்கோ. அப்பாடி சரி ஒரு ஆஃப்டர் சாட் ஆடலாம்ன்ற ஒரு தேடலுக்கு சென்றோம் நம்ம. ஓகே சேஃப்லி பவுண்டருக்கு ரீச் ஆகிட்டுச்சு. க்ரீஸுக்கு ரீச் ஆகிட்டோம். எனக்கு என்னோடய பயத்தினால் என்னால் பேசக்கூட முடியவில்லை. ஓகே ஓகே வா வா வா. ஓகே சிங்கிள் போன ஓவர் நல்லா கொஞ்சம் டவுன். ஓகே இப்போ எனக்கு ஒரு பையன் நல்லா இதை ஹெட் பண்ண எவ்வளோன்னு பார்ப்போம். கொஞ்சம் பெஸ்ட்டு தான் இது. இந்த சைடு அடிப்போமா? இது ஸ்பின்னரோட ஐயோ 6 இல்லைடா டிடி 50 மீட்டர்ஸ்க்கே இது 50 மீட்டர்ஸ்க்கே. நம்ம ஒரு வீடியோலும் ஒரு சாதனை பண்ணிட்டு வரோம். 130 மீட்டர் 6. அது இந்த மேட்செல்லாம் வருமானு தெரில. இல்லை போன மேட்சும் பண்ணோம், அதுக்கு முந்தின மேட்ச்சு பண்ணோம். பா பந்து அரைஞ்சாருங்க கோலி. ரோஹித் சொல்லிப்பேன். கீழே ஸ்கோர் கார்டு கவனிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கோலின்னு. ஓகேங்க இது 130 மீட்டரா? இது 130 மீட்டரா? நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாங்க 30 மீட்டர்ஸ் ஹேட்ரிக் ஆஃப் 130 மீட்டர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் டிஸ்டன்ட். ஐயோ சொல்ல வார்த்தைகள் இல்லை, சொல்ல வார்த்தைகள் இல்லைடா. இப்போதைக்கு தப்புன்னு இதுதான் உடனே லாஃப்டர் சாட்டுக்கு போகக்கூடாதுன்றது. ஓகே நம்ம ஸ்ட்ரோக்கு மாறிடலாம். ஓ தள்ளி வந்து ஆடிருக்கலாம். ஷீட் ஓகே போகாது எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். ஓகேங்க ஓகே ரன்ஸ் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து 90 ஆர் அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே சாரி 100 பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே டப்புன்னு சரன்னு இறங்கிடுச்சு. ஓகே நம்ம டப்புன்னு 2 வீடியோவையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் டாடே மாமா. நான் சொன்னது ஃபைனலில் தான் வந்து நான் ரிவைவ் ஃபைனலில் நம்ம வந்து ஒரிஜினல் கேம் விளையாட போகிறோம். ஒரிஜினலாக அந்த மேட்ச்சில் நம்ம விளையாட போகிறோம். இவங்களோட டைமிங் எப்படி இல்லையா? டேரன் மிச்சலோட டைமிங் என்ன ஆவரேஜ்ன்றேன். சாரி ஃபார் த வளரல்ஸ். இதுவும் ஆவரேஜா? அப்புறம் எப்படி அடிக்கிறது டேரன் மிச்சலோட ஓவர்? ஓகே நான் சொல்ல பண்ணுறது 4s and 6s சந்திக்கலாம். ஓகே இங்கே 50 ரன் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ரோஹன் கோட்டந்து. ஓகேங்க இங்கே தூக்கி அடித்தோம். அது கொஞ்சம் டைம் இன்னொரு 6க்கு போகாமல் 4க்கு போயிடுச்சு.
அந்த 50 ரன் பார்ட்னர்ஷிப்புக்கு பிறகு எப்பா இந்த 6 மட்டும் பாருங்க. அப்பா பவுன்சர் போட்டான். ஸ்பின்னராக ஃபாஸ்ட் பாலரான்னு தெரியல. ஃபாஸ்ட் பாலர் தான் நான் ஸ்பின்னர்னு நினச்சேன். சரி ஓகே பவுன்சர் போட்டான். விராட் கோலி 5 எப்பா 79 மீட்டர் தான். பரவாயில்ல இருந்தாலும் செம்ம பந்துக்கு கண்ணை வீங்கிச்சு. பந்துக்கு கண்ணை வீங்கிச்சு. இங்கே இந்த பந்து அடுத்தது பவுண்டரிக்கு போயிடுச்சு. தொடர்ந்து 2 6 ஒரு 4 பவுண்டரிஸ். ஓகேவா? ஓகே இங்கே இப்படி அடிக்கலாமா இல்லை இப்படி அடிக்கலாமா? ஓ மை காட், தேவையில்லாத வேலை. மூடி கம்மனாக இருந்திருக்கலாம். விராட் கோலி செல்கிறார். விராட் கோலி ஃபேன்ஸ் என்னை மன்னித்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்பைடி பந்த். ரிஷப் பேண்ட் வராங்க. பேண்ட் ஓகே நம்ம இங்கே அடிக்கலாம். ஓகே ஆவரேஜ் டைமிங் பிடிச்சிருவாரு. 4 6 சந்திக்கலாம். ஓகேங்க நம்ம சில நேரத்தில் நடக்கும் சில நேரத்தில் நடக்காது. பட் 75% நடக்கும். என்னென்னா 4 6 சந்திக்கலான்னு சொல்லும் போது அடுத்த பந்து சொல்லும் பவுண்டரிக்கு நான் பண்ணுறது சொல்லுங்க. ஓகே 71 ரன் அடிச்சிட்டோம்மா. அம்மா 71 ரன் அடிச்சிட்டோம். கொஞ்சம் தான் ஒரு 50 ரன் அந்த மாதிரி தான் இருக்கும். 58 50 ரன் அந்த மாதிரி இருக்கும்னு 58 ரன் இருக்குது. பரவாயில்ல. இவரோட டைமிங் தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அது வரைக்குமே. இவர் ஓவர் ஒழுங்காகணும். சரி ஓகே 4 6 சந்திக்கலாம். ஓகே கைஸ் இங்கே ஒரு 4. அப்பாடி எப்பா 228. இன்னும் ஒரு கரெக்ட் 52 நினைக்கிறேன். 52 ரன்னு வேணும். ஓகேங்க திருப்பியும் ஒரு பவுண்டரி. 4 6 சந்திக்கலாம். என்னாச்சு திடீர்னு யார் 50 அடிச்சிருக்க ரோஹித் சர்மாவா? இல்லையே, அப்புறம் இவ்வளோ உற்சாகம் இல்லையே, ஏன் தரல. ஓகே 4 6 சந்திக்கலாம். ஓகேங்க லாஸ்ட் பால் பவுண்டரிக்கு போயிருக்குது. 6th பவர் பிளேயோட லாஸ்ட் பால். எஸ் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 8 ஓவர்ஸ் வரை விளையாண்டு நம்ம ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணோம்னா 8 ஓவர்ஸ் வரை விளையாண்டு இது பண்ணுவோம். இந்த தடவை என்னாச்சுன்னா இந்த நடுவில் வீடியோ கட் ஆகிடுச்சு. நான் மறைச்சி பண்ணோம். அது கொஞ்சம் வெறுப்பான வேலை. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே பறந்து விரிந்த ஃபீல்டு. சாண்டர் பின்னரை கொண்டு வந்தார். நான் செல்லமாக தொட்டி விட்டேன். அந்த பந்து பவுண்டரிக்கு சென்றது. சூப்பர் கடவுளே. இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டும் யார் இதுக்கு வர போகிறாங்கன்னு. ஃபைனலில் நம்ம யாரோட விளையாட போகிறோம் அதுவும் ஒரு பெரிய இதுதான். ஃபைனலில் நம்ம யாரோட விளையாட போகிறோம், யாரோட வேணும் சூப்பராக இருக்குங்க. இன்னும் தெரியுமா, பாகிஸ்தானோட விளையாண்டா 2007 T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் மாதிரி இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாங்கன்னா நம்ம ரீலைவ் பண்ணுறோம்ல, அதையே அந்த மாதிரி இருக்கும். நல்லா தானே இருக்கும். பார்ப்போம் இந்த கேமில் என்ன நடக்குது. ஏன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. உண்மையில் பாகிஸ்தான்
சூப்பர் 8 கூட வரல. பட் இங்கே சூப்பர் 8க்கும் வந்து செமிஃபைனலுக்கும் வந்துட்டது. ஓகே, ஒரு 6 கூட பார்த்து இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ரோஹித் சர்மா 10 பவுண்டரிகளை எடுத்துள்ளார். 40 ரன் 12 ரன் தான் நடந்து ஓடி எடுத்திருக்காரு. 12 ரன் அதுவே பெரிய விஷயந்தான். 12 ரன் ஓடி எடுத்தது என்பது ஒரு பெரிய விஷயம்தான். ஓகேங்க, இங்கே ஒரு 6 பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று கூறினார் ரோஹித் சர்மா. ஏன் இவ்வளோ செலிப்ரேஷன் எனக்கு இப்போ புரியுது. ஏனென்றால் திஸ் இஸ் நாட் அ நார்மல் கேம். This is not a normal match. Sorry, game anta. This is not a normal match. This is a semi-final match. It should be pressure. It's the pressure. ப்ரெஷரில் போயிட்டுருக்குதுங்க. ஓகேங்க, இவ்வளோ நல்ல எனக்கு திக் மூமெண்ட் பட் அவங்க அப்ளை பண்ணலனாலே தெரியும் நம்மளோட அவுட் இல்லைன்னு. ஓகேங்க, இவ்வளோ நேரம் 4 என்று அடித்து கொண்டிருந்த ரோஹித் சர்மா சிங்கிள் எடுத்துருக்காரு. பர்ஃபெக்ட் டைம் பட் புவர் டைரக்ஷனால் வந்து ஈம் செல்லவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் தட்ஸ் ஒரு 30 or 25 ரன்ஸ் தான் நினைக்கிறேன். 100 வந்துட்டோமா? ஆமாம், எப்பயும் 100 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த 4க்கு முன்னாடியே 100 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யாரில் ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பாலர்ஸ் அடிக்கிறோம். ஸ்பின்னர் கொண்டு வந்திருக்கிறாங்க டீம் சவுதி. அப்பீல் இல்லை, அதனால நாட் அவுட். அப்பீலே பண்ணலை. என்னடா மழை பெய்தாடா? ஓகேங்க, இங்கே சென்னையில் மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது. நான் வீடியோ எடுக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் மழை பெய்யுது. ஸோ மழை பெய்யறதுனால எனக்கு சவுண்ட் கேட்காது. ஸோ நான் வாய்ஸை ரேஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு, செம்மையாக பெய்யுது. நான் வெளியே உட்காடுறேன்னு மாடியில் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் என் வீட்டு உள்ள வாசலில் கொஞ்சம் தள்ளி உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே, நம்ம சவுண்டை ரைஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப நல்லா மழை பெய்யுது. இங்கே நல்லா கொட்டுன்னு கொட்டுது. காலைல அடித்த வெயிலுக்கு இப்போ பூசை காட்டுது மழை. நீ மட்டும் லீவாக இல்லைன்னா டியூஷன் இருந்திருப்பேன் இந்த நேரத்துக்கு. நான் அந்த வீடியோ ஃப்ரைடே எடுக்கிறேன். ஸோ வந்து டிலேடட் டீச்சர்ஸ் டே அந்த வீடியோ சாட்டர்டே தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சாட்டர்டேலே சண்டே பார்ப்பீங்க. ஸோ ஏதாவது டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே, டிலேடட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஓகே, நம்ம வந்து இங்கே விளையாண்டுருக்கோம். 1-1-1-1 அப்படின்னு இருக்குது. 111க்கு 1 12 ஆகிடுச்சு. என்னையா இது போரிங்காக போயிட்டுருக்கு. எனக்கு ஸ்பின்னர்னால தான் பயப்படுறேன் நான். இல்லை, நான் ஃபாஸ்ட் பாலராக இருந்தால் எப்படி அடிச்சிருப்பேன். அந்த பயம் இதற்காகத்தான் இங்கே ஒரு விக்கெட்டை இழந்துட்டோம். இந்த ஒரு பயம் எதுக்குன்னா இதுக்காக, ஏன்னா அந்த விக்கெட்டை இழந்துடும். ஸ்பின்னர்கிட்ட நம்ம இன்னொரு விக்கெட்டு, ஸ்பின்னர்கிட்ட இன்னொரு விக்கெட்டுங்க. அப்பா சூரியகுமார் யாதவ், ஸ்கை இஸ் லிமிட். என்ன லிமிட்னு தெரில. ஓகே, ஃப்ரெண்டை காலியாக விட்டுட்டாரியா? இன்னும் 17 ரன்ஸ் தான் வேணும். 8 ஓவர்ஸையும் தாண்டிடுச்சா? என்ன அது நம்ம 8 ஓவர்ஸை தாண்டிட்டோமா? வாவ், வாட் எ மிராக்கிள். தாண்டி இருக்கோம், இருந்தாலும் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏய் என்னதுடா இது? நான் தள்ளியும் எனக்கு வெறுப்பாக இருக்குது. இப்படி பண்ணும்போது தான் எனக்கு வெறுப்பாகவே ஆகும்.
D4 அப்பா இதுக்கு தாண்டா நான் ட்ரை பண்ணுறேன் அப்பையிலேருந்து. சும்மா தட்டி விடுவோம், அதுக்காக தானே ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஏன் ஒரு இப்போ செலப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா யாரும் 50 வரைக்கும் இது பண்ணல, ஏன் செலப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா திஸ் செமிஃபைனல், ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங் தட். நம்ம ஜெயிக்க போகிறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தோ இதுதாங்க எனக்கு வெறுப்பாக வருதுங்க. என்னதான் அது, என் வீடியோ பார்க்குற 5 வியூவர்ஸ்க்கும் எப்போவுமே இந்த வீடியோவுக்கு ஒரு 5 வியூஸ் தான் வரும். எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். ஸோ அந்த 5 வியூவர்ஸுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை. நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை வந்து நான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன், ஓகேவா? நான் வந்து ஃபைனல் இன்க்ளூட் பண்ண வேணாம். நான் வந்து அடுத்த சீரீஸ் ஒன்று பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் அது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை. ஒரு வேளை அது கன்ஃபார்ம் நியூஸாக இருந்தேன்னா நான் ஃபைனலில் அதை சொல்லுவேன், ஓகேவா? கன்ஃபார்ம் நியூஸாக இருந்தால் நான் ஃபைனலில் சொல்லுவேன். ஃபைனல்லையும் சொல்லட்டும், நான் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இந்த ஐசிசிக்கு எப்படி இந்த ரீலே சீரிஸ்க்கு எப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டனோ அதை போன்று நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விடுவேன். அதை போன்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஓகே, லாஸ்ட்டு 7 or 9. ஓகே, ஒரு 6 ஐ திங்க் only 3 runs needed. நான் 28 வச்சாங்க, நான் 29 அடிக்கணும். ஓகே, ஓ மை காட். ஓகே, fast 3 runs. See that? Rohit Sharma. We need 3 runs. What happened? Hello? என்னாச்சு? என்னாச்சுன்னா திடீர்னு வீடியோ வந்து ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதாகிடுச்சு. ஓகே, 2 runs. ஓகேங்க, இந்த ரன்னுடன் டீம் இந்தியா அவங்களோட ஒரு ஸ்டெப் அப்படியே இருந்துச்சு. இப்போ 1 step again to the trophy. We have reached to the ICC Men's T20 World Cup 2024 நம்ம ரீலைவ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் நம்ம இப்போ போகிறது அடுத்த ஸ்டெப் ஃபைனலுக்கு போகிறோம். இப்போ ரிவீல் ஆக போகுது. நம்ம லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம். நம்ம நாக் அவுட்டில். ஓ மை காட், திஸ் இஸ் ஃபாஸ்ட். என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இது அண்ட் கிரேட்டஸ்ட் ரைவல்ரி தான் ஃபைனலாக இங்கே நடக்க போகுது. The final is India vs பாகிஸ்தானில் ஃபைனல் நடக்க போகுது. இது நடக்க போகிறது எங்கன்னு தெரியல. இது எங்கே நடக்க போகுது? ஓகேங்க, இந்த ஒரு செம்மையான கிரேட்டஸ்ட் ரைவல்ரியை நம்ம இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபைனலுக்கு போயிட்டோம். இது ஒரு நன்றான விஷயம். வித்தவுட் நோ லாஸோட நம்ம பாகிஸ்தான் வந்து என்ன ஒரு நிமிஷம் நான் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். பாகிஸ்தான் இதில் வந்து ஒரு லாஸ். சூப்பர் 8ல் நோ லாஸஸ். ஓகே, அவங்க வந்து ஒரு லாஸில் தான் இருக்காங்க. 8க்கு 7 வின்ஸ், நம்ம 8க்கு 8 வின்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். இத்துடன் இந்த வீடியோ முடிந்து விட்டது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வர உங்களிடம் நான் சென்று வருகிறேன். நான் தான் உங்கள் முரளி signing off. Thank you, bye, Jai Hind.